என்னடா இப்படி கூடலாம் அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஏர் நாசில்ல போயிட்டு கீழே விழுந்துடுறாரு. ஸோ அப்படி விழும்போது ஹை ப்ரெஷரில் அந்த இது இருக்கிறதுனால அவரோட உடம்பு ஃபுல்லாமே வந்து ஏரால் ஃபுல்லாக நிரப்ப ஆரம்பிச்சிருது. அப்படி நிரப்ப ஆரம்பித்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக மொத்த பாடியுமே வந்து ஏரால் ஃபில் ஆகிடுது. அப்படி ஃபில் ஆனதுக்கப்புறம் கோவொர்க்கர்ஸ்லாம் ஓடி வந்து அதை அவங்க வந்து இப்போ ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படியே அந்த ஏர் நாசெல்லாம் எடுத்து விட்டு, ஆனால் வந்து அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த ஏர் எல்லாம் வெளியே எடுக்க முடியல. அப்புறம் வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாகவே ஏராக தான் இருக்குது. ஸோ அதை ஐவி வச்சு டாக்டர்ஸ் வந்து எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படியும் அந்த ப்ரெஷர்னால அந்த ஐவியை கூட குத்த முடியாத நிலமை. ஒரு 2-3 நாள் தன்னாலேயே அவரோட கேஸ் எல்லாமே வெளியே வந்து அவர் நார்மல் ஸ்டேஜ். ஸோ இந்த வீடியோ வந்து பண்ண ஜாக் டி ஃபிலிம் ஒரிஜினலாக பண்ணவர். ஸோ இது வந்து நான் ஒரிஜினலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கமெண்ட் செக்ஷன் படிச்சுட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சுது, அதில் வந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருந்தாரு. அந்த டாக்குமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு சம்பவம் உண்மையிலே நடந்திருக்கு. ஸோ இப்படிலாம் கூட சம்பவம் நடக்குமா, டே என்னடா டே இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. சந்தேகம் இருந்தால் அங்கே போய் பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.